அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வாரத்தில் 6 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லாம் கிருக்கிருன்னு கடைக்கு போயிட்டு வந்து இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைமுக்கு அநேகமாக கொதி நிலையில் இருக்கும். சரி, அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் இந்த வீடியோவை பார்த்துருங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கும். ரைட்டு. மேட்ரு என்னன்னாங்க, பேஷண்ட்டுகள்லேயே 2 வகை. இப்போ பேஷண்ட்டுன்னு வேற சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளிகள். மருத்துவ பயனாளிகள்லேயே 2 வகை இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே. ஒரு சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஒரு மாதிரி நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து 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 ஆளுங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது, கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அதாவது விடுங்கயா, நான் நல்லா தான் இருக்கேன், நானே சரியாகி ஒரு மாதிரி வந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் தனியாக விட்டிங்கன்னா போதும், நானே எனக்கு வர கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று மாட்டிக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறேன், நீங்கள் வர்றீங்கன்றதுக்காக ஒருத்தருக்கும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, சலுப்பாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னொரு கேட்டகரி இருக்குது, பார்த்தியா இவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்துட்டாங்க, அவன் இன்னும் நம்மளை வந்து பார்த்து நல்லா இருக்கிறியான்னு கேட்கல, இவங்க இன்னும் நம்மளை வந்து நல்லா இருக்கிறியான்னு கேட்கல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு மிகப்பெரிய பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் நம்மளை வந்து விசாரிக்கணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம்னா எல்லாரும் வந்து நம்மளை விசாரிக்கணும்ன்ட்டு. 2 வகையாக இருக்காங்க. நீங்கள் எந்த வகை அப்படின்னு தெரியல. நான் வந்து முதல்ல சொன்ன வகை தான். சரி, இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த வகை அப்படின்னு சொல்லி கேட்டால், கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுவீங்க அவர் 2வது வகை அப்படின்ட்டு. ஆமாம், நல்லாயே வாக்கிங் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அவர் மேடையில் ஒரு தடவை, ட்விட்டரில் ஒரு தடவை சொன்னதுக்கு அப்புறமும் வரிசையாக வந்து நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி எல்லாரும் கேட்டு போனால் தான் அவருக்கு ஒரு மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல அவர் இருக்காரு. அதில் பாருங்க, வரிசையா நலம் விசாரிக்கிறேன், அதில் 100% அரசியல் என்பது கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கிளைமரை போட்டு விட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல சரி, திமுக கூட்டணி கட்சிகள், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஏன்னா அவங்கள தோழமை கட்சிகள், அவங்க போய் ஒருத்தர் விசாரிச்சுட்டு வராங்கன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்குது, ரைட்டு. ஆனா பாருங்க, எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அல்லது திமுகவை விமர்சித்து கொண்டிருக்கிற பிரேமலதா அவர்கள் போயிட்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே ரைட்டு, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே இன்னொருத்தர் ஒரு மாதிரி பதறிட்டாப்ல. யாரு? நம்ம குருநாதர் வைகோ. அவர் அடுத்த நாளே கிருகிருன்னு அவரு ஓடி போயிட்டு நலம் விசாரிச்சுட்டு வெளியே வந்து, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கிறோம், ஆமா எங்க கூட்டணியெல்லாம் யாராலையும் உடைக்க முடியாது, நான் சொல்லிட்டேனே, எங்க கட்சிக்காரங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு திமுகவை விமர்சிக்க கூடாது, என்னை பாருங்க, நான் 4.5 வருஷமா என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு நாளும் திமுக ஆட்சியை பத்தி நான் விமர்சிச்சதே கிடையாது, எப்பயுமே நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போறாரு. மேட்ரு என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எப்படி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டுகள் எப்படி முக்கியமான ஒரு ஓட் பேங்கோ, அந்த மாதிரி தெலுங்கர்களுடைய ஓட் பேங்க். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குருநாதர்லாம் கூட்டணியில வச்சுக்கிட்டு நம்ம தான் அதை வாங்கி கொடுக்குறோம், நாயுடு சமூகத்து ஓட்டுகள்லாம் அப்படின்னு சொல்லி குருநாதர் வைகோ நினைச்சிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்து பிரேமலதா அவர்கள் வந்து, பாருங்க அவங்க கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஒருத்தர் என்னடானா அவர் எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அது ஒன்றும் ஒரு ப்ராப்பராகவே இல்லைங்க, 1008 குழப்பம், நாங்க பாருங்க கரெக்டா செட்டில்டா நீட்டா இருக்கிறோம், அதனால நாங்க வந்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் மச் பெட்டரா இருக்கும் பாத்துக்கங்க அப்படின்னு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போற மாதிரி தெரியவும், எங்க குருநாதர் என்னடா அது சரியில்லையே, இருங்கடா நான் ஒரு பதிலடி நலம் விசாரிப்பு அப்படின்னு சொல்லி அவர் போய் விசாரிச்சுட்டு வர. ரைட்டு, அவர் ஒரு சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கேன், ஆமா கொஞ்சம் லைட்டா அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் வரவங்கிட்டலாம் ஒரே விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து பன்னீர்செல்வம் அவர்கள் 3 தடவை நலம் விசாரிச்சிட்டாரு. அவரு வாக்கிங் போகும்போது ஒரு தடவை, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அவர் 3 தடவை நலம் விசாரிச்சிட்டாரு. மாம்பழ கூடையோட போயிட்டு அவருடைய அண்ணனுடைய மறைவுக்கு ஆறுதல் எல்லாம் போய் சொல்லிட்டு வந்தாரு. அவர் ஒரு டைப்பா போயிட்டு இருக்க. இந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கணுங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நலம் விசாரிக்க வருகிறார்னு செய்தி ஓடிட்டே இருக்குது. அப்புறம் அவர் வரல அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இந்த செய்தியை கிளப்பி விடுறது யார் அப்படின்னா, இங்க திமுகவுடைய வட்டாரமே. திமுகவுக்குன்னு ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய ஊடகங்கள் அதுங்க இதுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது இல்லையா, அவங்க அதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் நேர்ல போல அலைபேசி வழியாக பேசி நலம் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது வாலண்டியரா கேட்கறாங்க பிரஸ்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி கிளப்பி விட்டாங்க ஊடகங்கள், நாங்க எப்பயும் உங்க கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அப்ப கூட்டணி தானே, அப்ப அதுக்கு அதுதானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. அது அவர்கிட்ட கேட்கவும், நீ தான் சொல்ற, அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, அதை பாருங்களேன். உங்களோட நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க போன்ல சொன்னதாக சொல்றாங்க, அதுக்கான அர்த்தம் என்ன? அதை வந்து போன்ல சொல்ல, நீ தான் சொல்ற, இல்ல தமிழ் அப்படிதான் சொல்லி நீ தான் சொல்ற,
100 தரம் சொல்லுவேன், நீ தான் சொல்லு. 100 தரம் சொல்லட்டுமா? நீ தான் சொல்ற. தெள்ள தெளிவா அவர் சொல்லிட்டாரு. நான்லாம் அப்படி சொல்லல, நீ தான் சொல்ற, நான் வந்து உன் கூடயே இருப்போம்லாம் நான் சொல்லல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பாருங்க, அவர் அலைபேசியின் மூலமாக நலம் விசாரிச்சார் அப்படிங்கிறதே இந்த அண்டாக்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சார் மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒரு செய்தியாக்குறாங்க. அதாவது மறைமுகமாக எங்க தோழர் திருமாவளவன் அவர்களை கிளம்புங்க, கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ண மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி பிரேமலதா அவர்கள் போயிட்டு வந்த உடனே எங்க குருநாதருக்கு மூக்கு வேர்த்துச்சோ, அந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் அலைபேசி மூலமாக நலம் விசாரிச்ச உடனே இங்க எங்க தோழர் திருமா அவர்களுக்கு இந்நேரம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கும். பாவி, உடம்பு சரியில்லாதவரை நலம் விசாரிக்கிறேன்னு சொல்லி அலைபேசி மூலமாக பேசி கடைசியில் நல்லா இருந்த என்ன உடம்பு சரியில்லாம ஆகிட்டீங்களேயா, இப்ப என்ன யாரையா வந்து நலம் விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டு மருத்துவ பயனாளராக அவரு நேரம் மாறி இருப்பாரு. ஆமா, பின்ன அங்க எதனா நெருங்கிருச்சுன்னா கோபாலபுரத்துல அப்புறம் வாசல்ல போட்டு நம்ம பானையை உடைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை. அது அப்பல்லோல இருக்கும்போது ஒரு தடவை நலம் விசாரிச்சிட்டோம். இருந்தாலும் இவர் போன் பண்ணி நலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை போய் நேர்ல விசாரிச்சிட்டா தான் நமக்கு வந்து மனசு ஒரு ஆறுதல் அடையும். இந்த நிலையில நம்ம சிறுத்த ஒரு மாஸ்டர் பிளான் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த சீன் இதுவாக இருக்கலாம். அதாவது போன் போட்டு தானே ராமதாஸ் நலம் விசாரிச்சாரு, நான் முன்ன பின்ன நலம் விசாரிச்சு பார்த்தது இல்லையே, இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைத்து அப்பாயின்மெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. யாரு? ஐயா சிஎம் வீட்லையா? ஆமாங்க, அவரை நினைச்சு 3 நாளா எனக்கு தூக்கம் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட முடியல, பாத்ரூம் போக முடியல. அதனால வந்து எப்படியாச்சும் வந்து அவர் தூங்குறாரா, சாப்பிட்டாரா, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் இங்க தூங்காம சாப்பிடாம இருக்கிறதுனால என்னை வந்து அவரை நேரில் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நேரில் போய் உக்காந்து, அவங்க வெறும் ஃபோனில் தானே பேசினாங்க, நாம எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், எங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கழுத்துலலாம் தொட்டு பார்த்து காய்ச்சல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கீங்க, எங்க கையை தூக்குங்க, இறக்குங்க, அப்புறம் இப்படி திரும்புங்க, அப்படி திரும்புங்க, மேலே பாருங்க, கீழே பாருங்க, இப்ப என்ன பாருங்க, நம்ம உறவு உறுதியாக உள்ளது, நம்ம கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படிங்கிறத அங்கேயே அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்ல அவங்க என்னங்க ஃபோனில் உங்களோடவே இருப்போம்னு சொன்னதாக வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் கூடவே இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம், இப்பயும் சொல்றோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டுற வேண்டியது தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம தோழர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒருவேளை அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா, இல்லைங்க நலம் விசாரிக்கிறதுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க, அவர் நல்லா தான் இருக்காராம், அதனால நீங்க அப்படியே உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அடுத்ததாக ஒரு அஸ்திரத்தை எங்க தோழர் இறக்குவார். என்ன தெரியுமா? திடீர்னு ஒரு கூட்டம் ஏதாச்சும் ஒன்று நடக்கும், மதசார்பின்மை கூட்டம், அம்பேத்கர் கூட்டம் அப்படின்னு எதனா நடக்கும். அங்க போயிட்டு துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு, பதவிக்காக வந்தவன் இல்லை இந்த திருமாவளவன், நான் வந்து என்ன நடந்தாலும் சரி பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் ஒருபோதும் இடம்பெற மாட்டேன், பதவி என் தலை முடிக்கு சமம், ஏற்கனவே ராஜினாமா பண்ணவன், நான் தூக்கி எறிந்து விட்டு போயிடுவோம் பார்த்துக்க, நான் என்ன சீட்டுக்காக வந்து இங்க சமரசம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்று நினைக்கிறாயா, சனாதனத்தை எதிர்ப்பதற்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா பேசுவாரு. பேசிட்டு திமுகவோட ரியாக்ஷன் அப்படியே வாட்ச் பண்ணுவாரு, அங்கிருந்து ஏதாச்சும் தகவல் வருதா, இப்ப நலம் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்பவும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா, இருங்கடா அடுத்த ஆயுதத்தை இறக்குறேன் அப்படின்ட்டு தம்பி விஜயுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து நான் வரவேற்கிறேன். அவங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் வேறுபட்டது இல்லை என்றே கருதுகிறேன். அவர்களும் தலைவராக பார்த்தீங்கன்னா பெரியாரை ஏற்றிருக்கிறார்கள், நாங்களும் வந்து பெரியார் அவர்களை ஏற்கிறோம், அவரும் அம்பேத்கரை ஏற்கிறார், நாங்களும் அம்பேத்கரை ஏற்கிறோம். எங்களுக்குள் கொள்கை ரீதியான முரண் எதுவுமே இல்லை. சேர்ந்து பயணிப்பதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. என்றாலும் கூட விஜய் அவர்களோடு பயணிப்பது அல்லது வந்து கூட்டணி தொடர்வது குறித்து இன்னும் சில மாதங்கள் கழித்து நாங்கள் யோசிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அப்படின்ட்டு அப்படியே டிப்ளமேட்டிக்கா ட்ரை பண்ணி ஒரு இப்படி சின்னதா ஒரு பிட்டை போட்டு பார்க்கலாம், போட்டுட்டு எதனா ரெஸ்பான்ஸ் வருதா, இப்ப பயப்படுறாங்களா பாரு அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. இதுக்கு முன்னாடி பண்ண 2 முயற்சிக்கு வல்ல 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 அப்படின்ற ரெஸ்பான்ஸ் கடைசியா விஜய் வச்சு மிரட்டும் போது வருது 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 அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்ச உடனே வருதா, கன்ஃபார்ம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே, இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு திருப்பி வந்து நடிகர்களுக்கு பின்னாடி பட்டியல் சமூகத்து இளைஞர்கள்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. போயிருவீங்களா? கொள்கை இல்லாத சினிமா வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு எங்க திரைக்கு வந்து எல்லாம் போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாம் போயிருவோம் அப்படின்ட்டு நம்மளை வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடியவர்களா? நாம 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு தான் திமுக கூட்டணிக்கு.
234 தொகுதியிலையும் நாங்க பயங்கரமா வேலை செய்ய போறோம். ஆமா, திமுக அரியணையில் ஏறுவதற்கு எங்களுடைய பங்களிப்பு தான் முதன்மையான பங்களிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தது மேடையில இப்படி பேசிடுவாரு. மொத்தத்துல இந்த மைண்ட் கேம் விளையாட்டு 2 பக்கமும் போயிட்டே தான் இருக்குது. அதாவது திமுக ஒரு பக்கம் இவங்களை அதிக சீட்டு கேட்க விடாம ஒரு செக்லயே வைக்கிறதுக்காக வேணும்னே ராமதாஸ் அவர்கள்கிட்ட வந்து க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, அதை செய்திகளாக அவங்களா பரப்புறது. அதுக்கப்புறம் இவர் நான் திமுக கூட கூட்டணியில தான் இருக்கிறேன், அல்லது எங்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக லைட்டா விஜய் அவர்களை டச் பண்ற மாதிரி டச் பண்றது, அல்லது எனக்கு பதவி வேணாம் ஒன்றும் வேணாம் நான் போனாலும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லி திமுக ஆக்சுவலி என்ன மைண்ட்ல இருக்குது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்னா, வெளியே என்னதான் வெல்வம் 200 படைப்பம் வரலாறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குலாம் எதுவுமே தெரியாது, அவர் உண்மையிலேயே 200 தொகுதி ஜெயிப்போம்னு நம்பிட்டு இருக்கிறாருன்ட்டு. இல்லை, அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா உண்மையும் உடச்சி அவர்கிட்ட பேசிட்டாங்களாம். சொல்ல வேண்டிய தகவல்லாம் அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சான். ஏற்கனவே அப்போலோவில் இருந்துக்கிட்டே நிர்வாகிகளை கூப்பிட்டு கத்தி விட்டாராம், செம கத்தி விட்டாராம், நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பிளாப் ஆகுது, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு இந்த ரியாலிட்டி தெரியுது. அதனால் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் இல்லையா, வடிவேல் சத்யராஜ், அதில் வந்து டீம் எடுப்பாங்க. சத்யராஜ் டீமுக்கும் வடிவேல் அவங்க 2 பேரும் இருக்கிற டீமுக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அப்போ போகிறவங்க வரவங்களெல்லாம் செவுத்துல சாணி தட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் உன் பேர் என்ன சங்கிலி, இன்னிலேருந்து உன் பேர் கங்குலி அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுன்னு வருவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாருக்கும் நீ எந்த கொள்கையாக இருந்தா என்ன, நீ எந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தா என்ன, நீ யாராக இருந்தா என்ன, இங்கே வந்தினா நம்ம வந்து பகுத்தறிவுவாதி, இங்கே வந்தினா நம்ம முற்போக்குவாதி, அப்படியே ஒரு திராவிட ஞானஸ்நானம் கொடுத்து உள்ள தூக்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டே இருக்காங்களாங்க. ஏன்னா எதிரில் எந்த கூட்டணியும் சேர்ந்துடக்கூடாது, அதனால மொத்தமும் நம்ம பக்கம் தூக்கி போடு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 கட்சியை தாண்டி போயிட்டு இருக்குதான். அதாவது போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய லிஸ்ட். திமுக, காங்கிரஸ், விசிக, தேமுதிக, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. எது அந்த குழு? அதாங்க அந்த பலாப்பழம். அந்த பலாப்பழத்தை பிரித்து பார்த்தா அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க. ஆமாம், அந்த குழு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தூர் புலிப்படை, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, அப்படி போயிட்டே இருக்குது. என்ன கணக்கு அப்படின்னா, வரவங்களை பூரா அள்ளி போடு, ஒருத்தர் அந்த பக்கம் போகக்கூடாது. ஆமாம், இங்கே அது 20-25 கட்சியாக இருந்தாலும் சரியா, இன்னைக்கு கூட்டணி போடுறது சரி, போட்டே தீருவோம். சீட்டு அது என்ன முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தேமுதிகலாம் நீங்கள் உதயசூரியனில் நில்லுங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க சின்னத்தை தான் கொடுத்தாகணும். ஒருவேளை குருநாதர் வைகோ மதிமுகவையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம்ப்பா, எதுக்கு ஒரு தெலுங்கு ஓட்டு கூட அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சா அவங்களுக்கும் தீப்பெட்டி சின்னம் அல்லது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சின்னம்னு சொல்லி அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்தே ஆகணும். அப்படி சின்னத்தை கொடுக்கறதுலேயே கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு 80 தொகுதியிலேருந்து 90 தொகுதி 100 தொகுதிக்கு மேலே போயிடுது. அரௌண்டு 100 தொகுதி போனாலும் 130, 140 தொகுதியில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி நின்னோம்னா என்ன ஆகும்? ஆனாலும் எல்லாரும் நம்ம கூட தானே இருக்காங்க, அவங்க ஓட்டில் நம்மளுக்கு தானே விழும். அதனால ஜெயிச்சிடலாம், 200 தொகுதி நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த பக்கம் தான் ஆளே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு தான் கூட்டி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் அதிமுக தரப்பு அப்படியா, சேர்த்துக்கிறீங்களா, சேர்த்துக்கங்க, எவ்வளோ பேரை வேணா சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்குதாங்க. என்ன கணக்கு அப்படின்னா, நீ எங்கெங்கெல்லாம் உன் கூட்டணி கட்சியை நிற்க வைக்கிறியோ அங்கங்கெல்லாம் டைரெக்டாக நான் ரெட்டாலையை போடுறேன். ரெட்டாலை வர்சஸ் முரசு, ரெட்டாலை வர்சஸ் தீப்பெட்டி, ரெட்டாலை வர்சஸ் இல்லை வேற ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லி நீ போடுற, ரெட்டாலை வர்சஸ் பானை அப்படின்னு சொல்லி நீ போடுற இடத்துலலாம் நான் ரெட்டாலையே நேரடியாக இருக்கிறேன். பார்த்துடலாம், அந்த வாக்கு பெட்டியை பார்க்கும்போது அங்கே வந்து ரெட்டாலைக்கு உள்ள ஓட்டு உழுதா அல்லது வந்து உன் கூட்டணி கட்சிக்கு முன்ன பின்ன தெரியாத அந்த சின்னத்துக்கு உள்ள ஓட்டு அதிகமாக உழுதான்னு பார்த்துருவோம். எப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து மெகா கூட்டணின்னு சொல்லி திமுக அமைச்சு ஒரு வாட்டி பாருங்க, 2011 தோல்வி பயத்துல இந்த பக்கம் இருக்கிற பாமகவையும் கூட்டிக்கிட்டாங்க, விசிகாவையும் கூட்டி ஒரே அணி வட மாவட்டத்தை பூரா வலிச்சு சாப்பிட போறோம் அப்படின்ட்டு. ஆனா நடக்கல. அந்த பக்கம் விஜயகாந்த் அவர்களை மட்டுமே கூட்டணியில கூப்பிட்டு வச்சு பாத்தீங்கன்னா 200 தொகுதி அடிச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்படி எப்பப்பெல்லாம் திமுக தோல்வி பயத்துல அதிகப்படியான ஆட்களை அள்ளி தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பெருசா ரொம்ப பெருசா அள்ளி போட்டுக்கிட்டு வந்து தேர்தலை சந்திக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட தேர்தல்கள் எல்லாம் படுதோல்வி சந்திச்சது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது அப்படின்ட்டு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த தடவை கிட்டத்தட்ட அந்த மோடை நோக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஆமா, நீ என்ன முக்கினாலும் 1 இன்ச்சு நகராது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.